தமிழகத்தின் பொக்கிஷம் தாமிரபரணி என்ற பொருணை. திருநெல்வேலி அடிப்படையாக கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா மனித குல வரலாற்றின் நாகரிகமே என்ன செய்யலாம், தலைகீழாக புரட்டி போடலாம். அப்படியான ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். தாமிரபரணியினுடைய ஒரு எச்சமான மருதூர் அணைக்கட்டு. நீர்த்தேக்கம் அப்படின்னு ஒரு சொல் உண்டு, அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு சொல் உண்டு. நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது தமிழருடைய சொல் கிடையாது, ஆனால் அணைக்கட்டு அப்படிங்கிறது நம்முடைய சொல். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீரை தேக்கி வைத்து பயன்படுத்துதல் அப்படிங்கிறத டேம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிரிட்டிஷார் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வருது. ஆனால் தமிழருடைய நீரியல் கொள்கையை வந்து கொஞ்சம் வேறுபட்டது. என்ன அப்படின்னா, நீரினுடைய போக்கை பிரிப்பதற்கும் நீரினுடைய வேகத்தை தடுப்பதற்கு மட்டுமே அவங்க என்ன செய்கிறாங்க, அணைகளை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட திருச்சி கல்லணை அப்படிங்கிறது வந்து கொள்ளிடத்தில் என்ன செய்யுது, நீரை வந்து 2ஆக 3ஆக பிரித்து அனுப்புது. அதுதான் கரிகாலன் கட்டிய கல்லணை. இங்கே மருதூர் டேம்லேயே என்ன செய்யுதுன்னா அதே தான் நடக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 1500 ஆண்டுகள் பழமையானது. இதுவும் என்ன செய்யுது அப்படின்னா நீரினுடைய வேகத்தை தடுத்து என்ன செய்யுது, பிரித்து அனுப்புது. அதுதான் இந்த மருதூர் டேம் அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மருதூர் டேமினுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து 1500 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. எப்படி பார்த்தாலும் 1500 ஆண்டுகள் பழமையானது மருதூர் அணைக்கட்டு. இந்த மருதூர் அணைக்கட்டு அப்படினுடைய நீளம் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4000 அடி நீளம் இருக்குது கிட்டத்தட்ட. இவ்வளோ பெரிய ஒரு தடுப்பணை இல்லாட்டி ஒரு அணை வந்து வேறு எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை, தமிழ்நாட்டில் இல்லைன்னு என்ன நினைக்க முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய நீளம், கிட்டத்தட்ட புட்டு கடல் மாதிரி என்ன செய்யுது இது காட்டு. இதில் மணல் வாரின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது மலையில் உற்பத்தியாகி ஓடி வரக்கூடிய அந்த நதி நீரில் வந்து மணல் என்ன செய்யும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மணல் விவசாய நிலங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடுப்பணையில் என்ன செய்வாங்கன்னா, மணலை உடனுக்குடனே வெளியேற்பதற்கு என்ன செய்வாங்க, சில வழிகளை உத்திகளை பயன்படுத்துவாங்க. அந்த உத்தி இங்கே வந்து 12 இடங்களில் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த 4000 அடி நீளத்தில் 12 இடங்களில் என்ன செய்யுது, அந்த மணலை வெளியேற்றுவதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. அது ஒன்றும் கிடையாது, தண்ணி வந்து முதல்ல விழுந்து அப்புறம் மறுபடியும் எதிர்த்து ஓடும். அந்த ஒரு அடிப்படையில் தான் வச்சுருப்பாங்க. இந்த அணையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் தாழ்வாகவும் ஒரு பக்கம் என்ன செய்யுது உயர்வாகவும் வச்சுருக்காங்க. அதை வரக்கூடிய நீர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெண்டாகி சுற்றி போகுது. அப்போ என்னென்னா ஒரு பக்கம் உயர்வாக ஒரு பக்கம் தாழ்வாக. இந்த தாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப தாழ்வுலாம் கிடையாது, கிட்டத்தட்ட என்னது ஒரு 1 அடி 1.25 அடி என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தாழ்வாக வச்சுருக்கிறாங்க. அது நீரை வந்து என்ன செய்கிறது, கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் செல்வதற்கு அப்படின்ட்டு. தாமிரபரணியோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 365 நாள் அதில் என்ன செய்யும், நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மருதூர் அணையில் வந்து என்ன செய்யும், எப்போவுமே நீர் வரத்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன செய்யுது, நீரை 10க்கும் மேற்பட்ட கண்மாய்களுக்கு நீரை என்ன செய்யுது, பிரித்து கொடுக்குது. அது டேம் உயரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி தேங்கி இருக்க அளவு வந்து அதிகமாக இருக்கும். விளைநிலங்கள் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதே ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து என்ன செய்யும், உடனே மாறுகால் பாய்ஞ்சு போயிடும். அப்போ விளைநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு. இவ்வளோ பெரிய நீரியல் கோட்பாடு நமக்கு இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மதுரையினுடைய வைகை டேம் கட்டப்படும் போது பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வேலை செஞ்சது காவு கொடுத்து தான் நம்ம அந்த டேமை கட்டணும். ஆனால் இவ்வளோ பெரிய டேம் 4000 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய டேம் என்ன செய்யுது, எந்த விவசாய நிலத்தையும் காவு வாங்காமல் என்ன செய்யுது, இயற்கையாக நீரை அதன் போக்கிலே ஓட விட்டு அதனை மடைமாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்.